ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து டெலகிராமோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமுக்கு நம்ம எப்படி லாக் போகிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து டெலகிராமில் மேலே 3 டேஷ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாஸ்கோட் லாக், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஆக்டிவ் செஷன் சொல்லிட்டு நிறையா இருக்கும். இதில் பாஸ்கோட் லாக் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பின்னாக வேணுமா, இல்லை அதாவது நீங்கள் நம்பராக மட்டும் போகிறீங்களா, இல்லை பாஸ்வேர்டு வந்துன்னா நேமும் அது லெட்டர்ஸும் நம்பர்ஸும் வந்துன்னா கலந்து நீங்கள் பாஸ்வேர்டாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து பின் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டேன். ஆட்டோ லாக் இன் 1 hour அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இன் 5 minutes சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. இன் 1 minute சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இங்கே டன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 minute பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அன்லாக்கில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே யார்ட்டே கொடுக்கும்போது நீங்கள் லாக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அவங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இதுமாதிரி லாக் கேட்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை என்டர் பண்ண மட்டும் ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கேட்குறாரு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி லாக் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதே தான் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயும் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. இல்லை ப்ரைவசின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு உள்ள போவானே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து என்ன கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் பார்ப்பீங்களா என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போய் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்டர் பாஸ்வேர்ட் கேட்கும். நெக்ஸ்ட் ரீஎன்டர் பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இமெயில் கேட்கும். அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம், இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்கவரி பண்ணுற இமெயிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி நோபடி கொடுத்துக்கலாம், இல்லை எவ்ரிபடி கொடுத்துக்கலாம், இல்லை மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் அலோ நெவர் அலோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். ஆல்வேஸ் அலோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெவர் அலோனா இவங்களாம் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நோபடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நோபடி கொடுத்தோன்னா யாராலுமே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் சீன் ஆன்லைன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஷேர் வித் நெவர் ஷேர் வித் சொல்லிட்டு வந்துடும். ஆல்வேஸ் ஷேர் வித்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து ஆஃப்லைனில் இருக்குன்னா பார்க்கலாம். நெவர் ஷேர் வித்னா அவங்க வந்து நம்ம எஃப்எம்லே ஆஃப்லைன் காட்டாது, ஆன்லைன் சொன்னால் காட்டவே காட்டாது. இப்போ நீங்கள் நோபடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா ஆஃப்லைனில் இருக்கீங்களா சொல்லிட்டு காட்டவே காட்டாது. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவரிபடி வச்சுக்கலாம். அப்படின்னா மை கான்டாக்ட்ஸ்னு செலக்ட் பண்ணிட்டு இவங்களாம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் பார்த்தா போதும், இவங்களாம் பார்க்க தேவைன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புவோம். அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும். அந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நோபடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நீங்கள் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி வராது. இல்லை மை கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் உங்களுக்கு மட்டும் ஃபார்வர்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கால்ஸ், அதாவது யாராலும் நமக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் இது எவரிபடி மை கான்டாக்ட் நோபடின்னு இருக்கும். நோபடி கொடுத்தனா யாரையுமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் மூலமாக நம்மளுக்கு கால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செட்டிங்காக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணுவாங்க. மாதத்துக்கு ஒரு தான் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் சில பேருக்கு இருக்கவே பிடிக்காது, ஸோ அதனால் லெஃப்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம எத்தனை லெஃப்ட் ஆகிடுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ நமக்கு வந்து கடுப்பாகும். அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எவரிபடி மை கான்டாக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை மை கான்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நெவர் அலோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நீங்கள் யாரெல்லாம் உங்களை திரும்ப ஆட் பண்ணுறாங்களோ அவங்க நெவரெலாம் கொடுத்துடலாம். ஆல்வேஸ் அலோன்னு சொல்கிற ஆப்ஷனில் இவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிடிக்கலாம் கூட ஒருத்தவங்க ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அவங்களால உங்களை நம்பரை ஆட் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராமில் 2 GB வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு சென்ட் பண்ணுற ஃபைல்ஸும் சரி டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸும் சரி நிறையாவே இருக்கும். அதனால் நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேலே டெலிட் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா சாட் செட்டிங்ஸ் சொன்னால் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு மேலே இங்கே டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் யூஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டோரேஜ் யூஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீப் மீடியா சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் ஃபார் எவர் 1 மந்த் இல்லை 1 வீக் இல்லை 3 டேஸ் சொல்லிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸும் சரி டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸும் சரி 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும். நான் ஃபார் எவர் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்லேருந்து டெலிகிராமுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் சேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டெலிகிராம் வந்தோடனே அந்த சேட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்காமல் அந்த சேட் எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் யார் கூட சேட் பண்ணுறீங்களோ அவங்களோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் மேலே ரீடர் பண்ணிருக்கும். இதை கிளிக் பண்ணி மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் சேட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்க்ளூட் மீடியா வித்தவுட் மீடியா சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நான் வித்தவுட் மீடியா கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ளூட் மீடியா கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஷேர் ஆப்ஷனில் டெலிகிராம் அதெல்லாம் வந்துடும். அது டெலிகிராம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து கொடுத்துட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இம்போர்ட் ஆகிடும். சேட் இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துடும். டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இதற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க கூட என்னென்ன மெசேஜ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஈஸியாக நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கேன். மெசேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஃபைல் இருந்துச்சு. மீடியா பார்த்தீங்கன்னா ஒமிட் ஆகிடுச்சு. நான் அப்படி கேட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வந்திருக்கும். வித் மீடியா வித்தவுட் மீடியான்னு சொல்லிட்டு வரணும் அலர்ட் வரும். அதில் நீங்கள் வித் மீடியான்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணிங்களோ அது அப்படியே வரும். இல்லை வித்தவுட் மீடியா கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சேட் பண்ணிக்கலாம் சேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆல்சோ டெலிட் ஃபார் போரணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து யாராவது உங்களுக்கு மெசேஜ் ஏதாவது ஒன்று அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் அதை பார்க்கல. அவங்க வந்து நாளைக்கு கேட்கும்போது நான் மெசேஜ் பண்ணேன்டா நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்ச மெசேஜும் இருக்காது. உங்கள் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிருக்கும். இது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட ப்ராங்க் பண்ணலாம். நீ அனுப்பவே இல்லையே நீ எப்போ அனுப்புனேன் நான் வர ஃபோன் எடுத்து அவங்க ஃபோன்லையும் காட்டலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லையும் பார்த்தா மெசேஜ் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம அனுப்புகிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இத்தனை டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் சொல்லிட்டு நம்மளால் செட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸும் சரி வீடியோஸும் சரி உங்களால் ஈஸியாக டெலிட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸும் வீடியோஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் டைமர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இல்லை 7 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நான் இல்லை 3 செகண்ட்ஸ் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு டன் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மேலே வந்திருக்கும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அதாவது அவங்க வந்து நான் சென்ட் ஆகி 3 செகண்டில் வேணா அது டெலிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் வழியாக வராமல் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கீழே பண்ணால் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நியூ சீக்ரெட் சேட் சொல்ல ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சேட் வேணுமோ சொல்லி பண்ண கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளாக் கலரில் மட்டும் தான் தெரியும். இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற ஃபோட்டோஸும் சரி வீடியோஸும் சரி அவங்களால இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. எது பண்ணாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளாக் கலரில் மட்டும் தான் வரும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள போகும்போது டிராஃப்ட்னு சொல்லுவது ஆப்ஷன் இருக்கும். எனக்கு கிளிக் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சீக்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சேட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7 ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா 24 ட்ரிக்ஸில் 16 ட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 8 ட்ரிக்ஸ் இருக்குது. பார்ட் 3ல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.